ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SIDBI, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுலேருந்து டோட்டலாக 76 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கிரேட் ஏ அண்ட் கிரேட் பி அதிகாரிகள் பணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 76ன்னு சொல்லியிருந்தாங்களா, அதை வந்து ரெண்டு கேட்டடாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிரேட் ஏ, ஒன்று கிரேட் பி. கிரேட் ஏல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏ அப்படிங்கிறதாகவும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிரேட் பியில் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்ட்ரீம், இன்னொன்று வந்துட்டு ஜென்ரல் அண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஏல பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 50 காலியிடம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயது வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. சேலரி அதாவது சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 44,500 ரூபாயிலிருந்து 81,180 வரை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஹை கிரேட் லெவல் தான். நம்ம டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு மேலே அப்படின்னு கூட ஓப்பனாகவே சொல்லலாம். இன்டர்வியூ போஸ்ட்டை விட அதிகமான சேலரி தான். இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, இளநிலை பட்டம்னு கொடுத்துட்டாங்க. எனி டிகிரி யூஜி ஏதாவது முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜரில் கிரேட் பி லெவல்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீமாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேக்கண்ட் வந்து 11 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லீகல்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு டோட்டலாக வந்துட்டு 8 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த 8 வேக்கண்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மெயினாக லா ரிலேட்டடான கோர்சஸ் வந்துட்டு யூஜியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடின்னு சொல்லுவாங்க. அந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பிரிவில் வந்துட்டு இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 7 வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக நம்ம படிச்சிருக்கணும். ஐடி, சிஎஸ்சி எல்லாமே மோஸ்ட்டாக அதில் தான் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேனேஜர் அப்படிங்கிறதுல கிரேட் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளார இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஹை தான். அதை விட கம்பேர் பண்ணும்போது 55,200லேருந்து ஆரம்பித்து 99,750 வரை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்துட்டு 5 இயர்ஸ் ஆகவும், இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 5 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓபிசி பிரிவினர்கள், அதாவது ஓபிசினா பிசி ஆர் எம்பிசி ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஓபிசி. ஸோ ரெண்டில் யாராக இருந்தாலும் வந்துட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துறாங்க. அடுத்து வந்துட்டு டிஃப்ரெண்டபிள் கேண்டிடேட்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஸ்பெஷல் கேண்டிடேட்னு கூட சொல்லிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்துட்டு சலுகை கொடுக்குறாங்க. இதில் வந்து எப்படி வந்து எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் சிபிடியாக இருந்தால் CBT 1, CBT 2 அது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஒன்று வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ 2 டயர் ஆஃப் எக்ஸாம் நடக்கும். அடுத்து வந்து ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையான ஃபீஸ் தான். அதாவது 1,100 வரை வந்து ஃபீஸ் வந்துட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும். இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 175 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கிறதால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் காம்படிஷன் ரொம்பவும் கம்மியாகவே இருக்கும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து விண்ணப்பிக்கிற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா SIDBI அப்படிங்கிற வெப்சைட்ஸில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். அதை ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். அதேமாரியே எப்படி அப்ளை பண்ணுங்கிறதும் அதுலேயே இருக்கும். இதில் வந்துட்டு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/8/2025. ஸோ இருக்கிறது இன்னும் 2 days தான் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.